Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு 4 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So first பார்க்கிறது வந்து குபேரப்பட்டு saree. So குபேரப்பட்டுல first பார்க்கிறது self pattern saree. So self patternல பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி இந்த saree எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடு திருப்பி ரீஸ்டாக் பண்ணிருக்கோம். ரீஸ்டாக் அப்ப ஒரு சில கலர்ஸ் மட்டும் border டிசைன் கொஞ்சம் வேரியா இருக்கு. ரொம்ப தெரியாது. ஒரு சில இப்போ நீங்க இந்த border டிசைனே பாத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து நான் சொல்றேன் பாருங்க. அந்த border டிசைன்மே பாருங்க மைல்ட் வேரியேஷன்ஸ்ல ரீஸ்டாக் வந்திருக்கு. சோ இந்த border டிசைன். சோ கொஞ்சம் வேரியேஷன்ஸ்ல ஒரு சில கலருக்கு மட்டும் அந்த border வேரியேஷன்ஸ்ல ரீஸ்டாக் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை மாதிரி தான் நிறைய சாரீஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் சாரியே ரீஸ்டாக் பண்ணும்போது மைல்டு வேரியேஷன்ஸ் பாடிலேயோ இல்லை வந்து பார்டர்லேயோ கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்க்குறது வந்து குபேரப்பட்டில் செல்ஃப்க்கு அடுத்து பார்த்துட்ருக்க இது வந்து கான்ட்ராஸ்டில் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் இப்போதைக்கு நமக்கு வந்து ஸ்டாக் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஒரு சாரீ மட்டும்தான் இன்றைக்கி வந்து குபேரப்பட்டில் வந்து வந்திருக்கு. ஐ மீன் கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் வந்திருக்கு. வேறு எந்த சாரியும் வந்து நியூவாகவோ அகெயின் புதுசாக ரீஸ்டாக்கோ எதுவும் வரலை. ஓல்டு வீடியோஸ் பாருங்கள், அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு அவைலபிளில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்ம 2ல் பார்க்குற சாரீ வந்து கிரேப் சில்க் சாரீஸ் தான். 3 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். மைசூர் கிரேப் சில்க் போட்டிருக்கோம், காட்டன் கிரேப் போட்டிருக்கோம், ஆஷ்மி கிரேப் சில்க் 3 கிரேப் சில்க் சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மைசூர் கிரேப்பில் வந்து இதுமாதிரி ஸ்மால் பார்டரில் நேற்று 2 டிசைன் கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து செல்ஃப் பேட்டர்னில் வந்திருக்கு. ஸோ நிறைய சாரீ மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே தான் இருக்கும். இதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சாரீ வந்து பிளைன் பேட்டர்னாக தான் இருக்க போகுது. பிளைன் பேட்டர்னில் இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் பார்டரில் ஸ்மால் சைஸ் சாரியை பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியே இருக்க மாதிரி இருக்கும். அதுமாரி பென்டெக்ஸ் பார்டர் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட்டப்பெட்டா பார்டர் டைப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு எல்லாமே ஒரே மாதிரியே இருக்க மாதிரியே இருக்கும். பட் அதுக்குள்ளே உள்ள டிசைன்ஸ் மட்டும் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதாவது நீங்கள் வந்து செக்குடு டைப்லோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைசூர் கிரேப் சில்க் சாரியில் ஸ்ட்ரைப்ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் வேணால் அதுலேயுமே சில டைமில் டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அக்யூரேட்டாக தெரியும். இது வேறு பேட்டர்னில் வந்திருக்கு, இது வேறு பேட்டர்னில் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸில் தான் உங்களுக்கு தெரியுமே ஒழிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பிளைன் சாரீஸில் அந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க, நான் ரெகுலராக இந்த சொல்கிற வேர்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பார்த்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக வந்து நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பார்டர் டிசைனை நோட்டிஃபை பண்ணி பார்க்கலாம். எதனால் நான் இதை ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது வந்து மைசூர் கிரேப் அண்ட் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். ஸோ அப்போ நம்ம போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பிளைன் கலெக்ஷன் தானே, எல்லாமே ஒரே மாதிரியே ஓல்டு கலெக்ஷனோ அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு திங்கிங் இருக்குது. அது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் நான் திருப்பி ரிப்பீட்டடாக சொல்கிறேன். சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்லேயுமே நம்மளுமே என்னென்ன வந்து ட்ரெண்டிங்கில் போகுதோ அதை ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மல்டி கலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரல் ஆகிட்டு இருக்க அந்த மல்டி கலர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். இன்றைக்கி ஒரு சில கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அதுலேயுமே பார்க்கலாம், அதையுமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து புதுசாக கலர் வீவிங் கலர் அந்த வேரியேஷன்ஸ் பண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே நியூ பேட்டர்னாக தான் போடுறோம். ஒரு சில வந்து இந்த பாலிவுட் ஸ்டைலில் அந்த மாதிரி ஏதாவது வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகுது, அதை நம்ம எடுத்துகிட்டு வரல அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் வந்து அது குவாலிட்டி வைஸ் எதுவும் வந்து நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு சில சாரி அந்த மாதிரி பாலிவுட் ஸ்டைல் அதெல்லாம் வந்து சூரத் மேடாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சாரீஸில் குவாலிட்டி இருக்கவே இருக்காது. அந்த டிசைனுக்காக அது செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்டு அப்படிங்கிறதுக்காகனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்னு போடுவாங்க. பட் வந்து அந்த சாரிக்குள்ள ஒர்த் குவாலிட்டியே இருக்கவே இருக்காது. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சேல் பண்ணி என்ன ஆக போகுது, நமக்கு ஒரு நல்ல கஸ்டமர்ஸ் வந்து அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அது மாதிரி நமக்கு ஒரு நல்ல கஸ்டமர்ஸ் போட மாதிரி இருக்கும். ஒரு கஸ்டமருக்கும் ஒரு நல்ல ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல திடீர்னு ஒரு நல்ல சாரி போடலை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு திங்கிங் வந்துடும். ஸோ இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சாரீஸ் நீங்கள் பார்க்குறீங்க, அது வந்து நம்மளோட சேனல் வரல அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து இது குவாலிட்டி இஷ்யூஸ்னால தான் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பொட்டிக்ஸில் வந்து வியோ பண்ணி நீங்கள் பார்த்து இப்போ நம்ம வந்து சாரீஸ் பிக்சர்ஸாக போடும்போது அதுவும் இல்லாமல் ஷார்ட்ஸாக போட்டால் கூட ஒரு ட்ரெண்டிங் சாரீ ஒரே ஷார்ட்ஸாக போட்டு அதை வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஆனால் ஷார்ட்ஸ் போடலாம், பட் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு வந்து கொஞ்சம்
டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை, டைம் பத்தலை. ஸோ அதனால தான் வந்து ஷார்ட்ஸாக எடுத்து நான் எதையுமே தனியாக போடுறதில்ல. எப்போவாவது டைம் இருந்தது அப்படின்னா ஷார்ட்ஸில் போடுவேன். பட் நான் இந்த வீடியோலேயே எல்லாமே கவர் பண்ணிடுறதுனால அந்த அளவுக்கு நான் ஷார்ட்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சில இதில் வந்து கிளிக் ஆகும். ஒரு சில பேருக்கு ஷார்ட்ஸில் கிளிக் ஆகும், ஒரு சில பேருக்கு வந்து வீடியோஸில் கிளிக் ஆகும். அந்த மாதிரி அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து எதில் போடுறோமோ அதை தான் வந்து மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளோடது வந்து வீடியோவில் வந்து கலெக்ஷன்ஸ் போடுவோம் அப்படின்றதுனால வீடியோஸ் இந்த டைமிங்குள்ளே வரும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால அந்த கஸ்டமர்ஸோட மைண்ட் செட் படியே வந்து நம்மளும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பொட்டிக்ஸில் வியோ பண்ணி காமிக்கிறதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக்சர்ஸாக ஷோ பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில டைம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த பொட்டிக்ஸில் வியோ பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கிராண்டாக ரிச்சாக இந்த மாதிரி வியோ பண்ணும்போது வேறு சாரியோ அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. அதை நம்ம பிக்சர்ஸாகவே ஆட் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அதை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் இருக்கும். இன்னொன்று ரொம்ப ஹெவி ஃபோட்டோகிராஃபி லைட்னிங்காக கூட அவங்கக்கிட்ட இருக்கலாம். அதனால் சாரியே வேறு மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும். அதை நான் நிறைய நோட்டிஃபை பண்ணியிருக்கேன். நானே வந்து நம்மளோட சேனல்லே போட்டிருப்போம். அதே வீடியோவுமே பார்த்துருப்பாங்க கஸ்டமர். ஆனால் வேறு பொட்டிக்கோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க, இந்த சாரி இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த சாரி தான் அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்களுக்கே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்போது வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து அந்தளவுக்கு லைட்னிங் எஃபெக்ட் அவங்க ஆட் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு டிசைன் பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல ட்ரெண்டிங் டிசைனோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோஸில் பார்க்கும்போது பிக்சர்ஸாக இருக்கும். பிக்சர்ஸை நல்லா ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பாருங்கள், இந்த ஆஷ்மி கிரேப் சில்க் சாரியில் வந்து கீழே உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே இருக்கிறது வந்து காந்தா வீவிங் ஒர்க்கு, அந்த காந்தா பேட்டர்னில் இருக்கிறது. அந்த உங்களுக்கு அந்த பேரட் டிசைன் இருக்குது பாருங்களேன், கப்பல் பேரட், அதுதான் வந்து பிரிண்ட்டு. பாடியில் இருக்க காந்தா ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீவிங் பேட்டர்னில் இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரை நம்ம 3ல் பார்த்துட்டு இருக்க சாரி வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரி தான். சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் ஓரளவுக்கு லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதை என்னன்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் ஒரு முக்கியமான ஒரு உங்ககிட்டேருந்து ஒரு ரெக்வெஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விமன் என்டர்ப்ரனராக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒர்க்னால வந்து நம்மளை வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் நம்மக்கிட்ட. ஸோ நீங்கள் ஒரு வ்ளாக் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் லைக்ஸ் கொடுத்து உங்களோட சப்போர்ட் கொடுக்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட் கொடுக்குறீங்க. ஸோ அப்படிங்கும் போது இதுக்கு கொடுக்குற நம்ம இப்போ பண்ணுற எஃபோர்ட் பார்த்துக்கிங்க அப்படின்னா அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க வ்ளாக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு எடிட்டிங் அதை முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. கஸ்டமர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஃபைனலாக எண்டு வரையும். பட் வந்து நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கும் நம்மளுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னென்னா ஒரு வியூஸில் கூட வந்து நமக்குலாம் அவ்வளோ கம்மி தான் போயிருக்கும், அவங்களுக்கு அதிகமாக போயிருக்கும். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த நீங்கள் பார்க்குறதுனால அவங்களுக்கு தான் ஏர்னிங்ஸ், நீங்கள் பார்க்குறதுனால உங்களோட டேட்டாஸ் கம்மியாகும், ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி கெயின் ஆகும். பட் வந்து இப்போது நம்ம விமன் என்டர்ப்ரனராக ஸோ ஒன்று பார்க்குறோம், எஃபர்ட் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே கம்பல்ஷன் கிடையாதுல்ல பர்ச்சேஸ் பண்ண போகிறது. ஸோ யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ பார்க்குற உங்களுக்கு இல்லை ஷேர் பண்ணுற மாதிரி யாருக்கும் தேவைப்படலாம் கூட கண்டிப்பாக லைக் கொடுக்கலாம். இந்த லைக்னாலேயோ எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட் கிடையாது. எதனால் நான் லைக் கேட்குறேன் அப்படின்னா இந்த கலெக்ஷன் திருப்பி ரிப்பீட் அகெயின் நம்ம ரீஸ்டாக் எடுக்கலாமா. ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கும் போது ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஸ்டாக் மூவ் ஆகுமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குற ஸ்டாக் வந்து பிடிச்சிருக்க மாதிரி இருக்கணும். ஸோ கஸ்டமருக்கு பிடிக்காமல் நம்மளும் ஸ்டாக் எடுத்துகிட்டு அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணலன்னா நமக்கு லாஸ். கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு டிசைன்ஸ் வந்து எதிர்பார்த்து பார்ப்பாங்க. இதுமாதிரி நிறைய வந்து எத்திக்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அடிக்கடி இந்த லைக் கொடுங்க அப்படின்றத நம்ம அடிக்கடி கேட்குறோம். ஸோ உங்களுக்கே நான் சொல்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ப்ளாக் பண்ணுறவங்கள நான் குறை சொல்ல வரல. அவங்க எஃபர்ட் என்ன போடுறாங்களோ அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட் செட். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் நான் சொல்ல வரேன்.
ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதோடு இல்லாமல் நிறைய ரீசெல்லர்ஸ்க்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எது நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கா, அந்த குரூப்பில் ரீசெல்லர்ஸுமே ஆக்டிவ் ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு கீழே ஒரு 20-30 ரீசெல்லர் இல்லை 50 ரீசெல்லர் கூட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற போது ஸோ நம்மளால் இன்னொருத்தவங்களும் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்றதோட தீம் தான் நம்மளோட இது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்தோம் முடிச்சோம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதை பொறுத்தவரையும் அதனால தான் டீட்டெயில்டாக நான் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக நிறைய டைம் சொல்லணும்னு நினைப்பேன். பட் வேணாம், சரி வேணாம். அப்போ நம்ம சொல்லும் போது வந்து அப்போ இன்னொருத்தவங்களை வந்து குறை சொல்கிறோம் அப்படின்ற மைண்ட் செட் வரும் பார்க்குறவங்களுக்கு அப்படின்றதுனால தான் யோசித்தேன். ஸோ அது வந்து நம்ம டீட்டெயில்டாக சொல்லிடலாம், குறை அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நார்மலாக நம்ம சொல்கிறோம் இந்த எஃபோர்ட் எதுக்காக, உங்களோட லைக் எதுக்காக, ஸோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் எதுக்காக அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். இஃப் சப்போஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கல, இது என்ன தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மியூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நார்மலாக ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதை ரெக்வஸ்ட்டாக கேட்டது கூட உங்களுக்கு அந்த லைக் ஷேர்ஸ் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்பர் 4ல் பார்த்துட்டு இருக்க சாரி டிஷ்யூ சாரீஸ் தான். இன்றைக்கி வந்து போட்டிருக்க எல்லா டிஷ்யூ சாரீஸுமே புதுசாக வந்திருக்கிறது தான். மோஸ்ட்லி இந்த டிஷ்யூ சாரீஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு பாருங்களேன், இந்த கோல்டில் நம்ம ஆல்ரெடி டிஷ்யூ சாரீஸ் வந்து 2 வீடியோஸ் பிஃபோரும் இன்னும் போட்டிருந்தோம். அதில் 2 கோல்டு சாரீ வித் இந்த மாதிரி ரெட் பார்டர் போட்டிருந்தோம். அந்த 2மே வேறு டிசைன், இன்றைக்கி போட்டிருக்குது வேறு டிசைன். ஏன்னா இந்த மோஸ்ட்லி இந்த டிஷ்யூ சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் செலிப்ரிட்டி இன்ஸ்பைர்டு தான் இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலர் காம்பினேஷன் வந்து ரிப்பீட்டடான கலர் காம்பினேஷன் நிறைய வருது. ரிப்பீட்டடான கலர் காம்பினேஷன் வந்து ஒரே மாதிரியே தான், அந்த மைசூர் கிரேப் சொன்ன அதே மாதிரியே தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து பேஸ்டல் ஷேடு வந்திருக்கும் பாருங்கள், இந்த வீடியோவிலே போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஒரு மாதிரி பேஸ்டல் கோல்டு மாதிரி ஒரு பீச் ஷேடு மாதிரி அந்த ஷேட்லேயுமே இதோடு நம்ம 2-3 டிசைன்ஸ் போல் போட்டிருக்கோம். இன்றைக்கி ஒரு 2 டிசைன் போஸ்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே வேறு வேறு டிசைன். ஸோ பார்க்குறீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து நம்ம மோஸ்ட்லி போடுறது கிடையாது. இப்போ வந்து ஜோதிகா இன்ஸ்பயர்டு சாரீ, அதுக்கப்புறமேல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்ட் சாரீ வந்து நல்ல ஒரு மூவிங். அதனால் நம்ம மோஸ்ட்லி ஒரு டைம் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணலாம். அதனால் அவைலபிள் இல்லைன்னு நினைக்காதீங்க, அவைலபிளில் இருக்குது. மல்டிபிள்ஸ் வேணும்னாலும் இருக்குது, யூனிஃபார்ம் புக்கிங்ஸ் வேணும்னாலுமே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் பீசஸ் இருக்குது. நீதா அம்பானி இன்ஸ்பயர்டு சாரீ, கபூர் இன்ஸ்பயர்டு சாரீ, அப்படி நிறைய இன்ஸ்பயர்டு சாரீஸ்லாம் நம்மளும் போட்டுட்டு தான் இருக்கும். ஒன்ஸ் ஒரு டைம் போடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக போடாமல் இருக்கலாம். ஒரு சில டைம் கம்யூனிட்டி பேஜில் அப்டேட் பண்ணுவோம். ஆனால் நம்ம போடலை அப்படிங்கிறதுனால அவைலபிள் இல்லை அப்படி இருக்காதீங்க, கண்டிப்பாக அவைலபிளில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாரீஸ் வேணும்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணுறேன், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து அது கண்டிப்பாக 2-3 months பிஃபோர் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு சில அந்த பேபி பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பர்சனலாக வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நிறைய லேடிஸ் இதனால் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கொடுங்க சிஸ்டர். ஸோ உங்களுக்கு நடந்தது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சால் இன்னும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அதை நான் சொல்லி 2-3 months ஆகுது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. கண்டிப்பாக நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ணி சொல்லணும், அது கொஞ்சம் ப்ரைவசினால தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீப்